இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உள்ளி வடை. இது வந்து டீ ஷாப்லலாம் வாங்குறது மாதிரி மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 4 பச்சை மிளகு பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். கூடவே இஞ்சி பொடியாக நறுக்கினது 1 டேபிள் ஸ்பூன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது முழு பெருஞ்சீரகம், இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஆனியன் இருக்க வாட்டர் எல்லாமே இப்போ வெளியாகும், அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஆனியன் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் காயப்பொடி பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து மாவு 1/2 கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது இவ்வளோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த ஆனியனும் அந்த மசாலா மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ ஆனியனோடு சேர்ந்து மசாலா மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணி எடுக்கலாம். இது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் லூஸாக இந்த மாதிரி உருட்டி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதுதான் டீ கடையிலலாம் நம்ம வாங்கக்கூடிய ஆனியன் போண்டா. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், அல்லது ஃப்ளாட் பண்ணி கொஞ்சம் தட்டையாகவும் பொரிச்சு எடுக்கலாம், அல்லது சும்மா பிரித்து போட்டு ஆனியன் பக்கோடா மாதிரியும் பொரிச்சு எடுக்கலாம். இதை வந்து ஆயிலில் போடும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் லெஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா இது மேல் பக்கம் டக்குன்னு கறி ஆரம்பிச்சிடும், உள்ளாடி வேகாது. ஸோ நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வெளியேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடியும் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா சூப்பராக வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கணும், அப்போ தான் இது அதிகமாக ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இப்போ நம்மளோட ஆனியன் போண்டா கிறிஸ்பியாக மொறுன்னு டீ ஷாப்பில் வாங்குறது மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.